காஸ்மோவியூ நேயர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தை காக்கக்கூடிய இந்த பூமி மாதாவை நம்ம என்ன சொல்றோம்? பெண் அப்படின்னு சொல்றோம். நதிகளுக்கு பெண் பேர் உண்டு, இயற்கையுடைய மலைக்கு பெண்கள் தான். அப்போ இதுல மகத்துவம், முக்கியத்துவம், அதாவது சிருஷ்டின்னு சொல்லக்கூடியது, பிறத்தலை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி யார்கிட்ட இருக்குன்னா பெண்கள்கிட்ட அது இருக்கு. அவ தாயாக, மகளாக, இப்படி ஒவ்வொரு ரூபத்திலையும். அதனாலதான் பெண்ணை தெய்வமாக நம்மளுடைய சம்பிரதாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. வீட்டுல மருமக வரான்னு சொல்ல மாட்டா, மகாலட்சுமி வரான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா வீட்டுக்கு வர பெண்ணை மகாலட்சுமி விளக்கேற்றட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் காய்ச்சறத வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பால் காய்ச்சட்டும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மந்திரத்துல கூட பாத்தீங்கன்னா தட்சணை வாங்கும்போது ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசு அனந்த புண்ணிய பலதம் அஜசாந்திம் பிரயஸ்டமேன்னு சொல்லிட்டு அந்த பெண் தீர்த்தமுடுவா பிராமணர் தட்சணையை வாங்கிப்பாங்க. இந்த முறைகள் நம்ம பார்த்துருப்போம். சரி, பெண்ணுக்கு இந்த கல்யாண சம்ஸ்காரங்கள்ல மெட்டி ஏன் போடுறாங்க? நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் சம்பிரதாய முறைகள்ல நீங்க பார்த்துட்டீங்கன்னா எப்பவுமே நம்மளுடைய உடலுக்கும் நம்ம மனசுக்கும் உகந்த சில விஷயத்தை தான் எடுத்து நிறைய சொல்லப்பட்டதை நம்ம பார்த்துருக்க முடியும். உதாரணமா நம்ம பார்த்துட்டோம்னா இந்த கல்யாணம், இன்னைக்கு கல்யாணத்துல பார்த்துட்டீங்கன்னா அங்க சடங்குகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய மந்திரம், அர்த்தம், அதுல இருக்கக்கூடிய சில செயல்முறைகள் அப்படி எல்லாம் பார்த்துட்டோம்னா ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இதே போன்று மனுஷன் பிறந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் சம்ஸ்காரங்கள்னு சொல்லுவா. சம்ஸ்கிருதத்தை சம்ஸ்காரங்கள்னா இந்தந்த காலகட்டத்துல இது நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு நாமகரணம், அதே மாதிரி பேர் சூட்டுதல், அது சொல்லலாம். அதே போன்று ஆயுஷ ஹோமம், அதே போன்று பார்த்துட்டோம்னா பூணல் போடுறது, அதே போன்று ஒவ்வொரு விஷயம் நமக்கு சம்ஸ்காரங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய லைஃப்ல உதாரணமா ஜாதகத்துல கூட எப்போ மாறுது, ஒரு ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல எப்போ மாறுது அப்படின்னு கேட்கும் பொழுது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாறுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்யாண சடங்குகள்ல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு பெண் அதுக்கப்புறம் தான் இந்த நெற்றி பொட்டுக்கிட்ட குங்குமம் வைக்கிற வழக்கங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதே போன்று பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருமாங்கல்யத்துல பொட்டு வைக்கிற வழக்கங்கள், திருமாங்கல்யம் கட்டிக்கிறது, திருமாங்கல்யத்துல பொட்டு வைக்கக்கூடிய வழக்கங்கள், இதை நம்ம பார்த்துருப்போம். நார்த் இந்தியாவில் பார்த்துட்டீங்கன்னா அப்போ வளையல், இந்த சிகப்பும் வெள்ளையும் கலந்த வளையலை போடுறத முக்கியத்துவத்தை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபாலோவிங்ஸ் எல்லாம் ஏன் பண்றாங்க அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த கல்யாண சம்ஸ்காரங்கள்ல மெட்டி போடுற வழக்கங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கும். பெண்களுக்கு மெட்டி உன்னுடைய மகத்துவம் என்ன? சரி, பெண்கள் மெட்டி போடுறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது அவங்க காலில் அந்த விரல்ல அணையிறாங்கன்னா கடான்னு சொல்லுவாங்க. நம்ம கையில போடுறோம்ல கடா, இந்த மாதிரி தடுப்புன்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுக்கு அவங்க ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் காலில் ஒரு இரும்புல ஒன்று போட்டு விடுவாங்க. இது எப்பவுமே நிறைய கிராமங்கள்லயும் நிறைய இடங்கள்லயும் இது நம்ம பார்த்துருப்போம். சரி, இதனுடைய வழக்கங்கள் எதனால இதை செய்யறாங்க, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இப்ப பெண் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா திருமாங்கல்யத்துல மஞ்சள் தடவுவாங்க. அதாவது மஞ்சள் கயிறு போட்டு அதுல மஞ்சள் தடவர வழக்கங்கள் அவங்க கிட்ட இருக்கிறத நம்ம பார்த்துப்போம். சரடு கட்டிக்கிறது, ஆடி மாசம் தை மாசம் சரடு கட்டுறது, இந்த வழக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க இந்த நோன்பு விரதம் இருக்கும் பொழுது மஞ்ச கிழங்கு அதை கட்டிக்க, முகத்துக்கு பூசுறது, குங்குமம் வைக்கிறது, இது எல்லாமே பெண்களுக்கு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே நம்மளுடைய உடம்பு, இப்ப கம்மல் அணியறதா இருக்கட்டும், மூக்குத்தி குத்துறதாக இருக்கட்டும், அதே போன்று பார்த்துட்டீங்க அப்படின்னா மோதிரம் அணியறதா இருக்கும், நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்கு பிரஷர் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய மருத்துவங்கள்ல அதை ப்ரெஷர் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய வழக்கங்கள் யதார்த்தமாவே இருந்துட்டு இருக்கு. இதை நம்மளுடைய தொண்டு தொட்டு பண்ணுவாங்க. ஸ்கூல்ல கூட குழந்தைய சொல்லுவாங்க, காது திருக்கினா புத்தி வளரும், நமக்கு பிரெயினுக்கு ரத்தம் போகும். தோப்பு கரணம் பிள்ளையாருக்கு போடுறது ஒரு பெரிய இன்னைக்கு பிரெயின் யோகா, பவர் யோகான்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல அதுல பேட்டர்ன் வாங்கி வச்சுட்டு இருக்கா. நம்மளோட பிள்ளையாருக்கு ஏற்கனவே அந்த காலத்துல பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி முறைகள்ல மெட்டி போடுற வழக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெட்டி எந்த விரல்ல போடுவாங்க? காலில் கட்டை விரல் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்கிற விரல்ல போட்டிருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ், ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்ல சில அது பார்த்துட்டீங்கன்னா கர்ப்பப்பைக்கு சம்மந்தப்படக்கூடியதா இருக்கும். ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா நம்மளுடைய மூச்சு சம்பந்தமாக, சைனஸ் சம்பந்தமான விஷயங்களுக்கும் இது ரொம்ப பயன்படுத்துதா. கர்ப்பப்பை சம்பந்தமான விஷயம், மூச்சு சம்பந்தமா, அதே மாதிரி சைனஸ் சம்பந்தமான இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா K1 அப்படின்னு சொல்றாங்க, அக்கு ப்ரெஷர் பாயிண்ட், அக்குபஞ்சர் பாயிண்ட்ல
2 விரலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை K1 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க, கிட்னி பாயிண்ட்னு சொல்றாங்க அது பேர். அப்படி இருக்கும் பொழுது அது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு கர்ப்பப்பை ரொம்ப முக்கியமானதாகவும் இருந்துட்டு இருக்கு. பிறப்புறுப்புகளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் தரக்கூடிய அற்புதமான அந்த தடை, அந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இதனால அவர் அந்த பெண் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பூர்ணமான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள்ல வந்து அதுக்கு மாறப்படுகிறது. இது மருத்துவ ரீதியாக நம்ம வந்து சொல்லப்படுகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மெட்டி போட்டு 7 தடவை 5 தடவை 7 தடவை இப்படி ஒத்த தடவை எடுத்து 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 வச்சு போடுவாங்க. எப்பவுமே ஆணுக்கு வந்து இப்ப சொல்றாங்க இல்லையா, அதாவது ஆண் அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டு இருக்கு, அப்படி கிடையாது. பெண் காலில் நம்ம காலில் விழுகிறதுனா பெரிய விஷயமா நம்ம சொல்லிட்டு இருப்போம், பெண்கள் தானே காலில் விழுகிற. இல்லை, ஆண் மெட்டி போடும்போது கீழே குமிஞ்சு கட்டவரில் எடுத்து ஒவ்வொரு இதாக எடுத்து வைப்பா. இப்படி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் மாமனார் குழந்தைகளை பற்றியும் ஒவ்வொரு க்ஷணமும் சிந்தனையும் செய்யக்கூடிய இதாக இருக்க வேண்டும். அவள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் அந்த குடும்பத்தை மேல் நோக்கினவாறு அடுத்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு இது உதவிகரமாக இருக்க வேண்டும். இந்த பெண் என்னுடைய வீட்டுக்கு வந்ததிலிருந்து, மருமகள் இந்த மகாலட்சுமி எங்க வீட்டுக்கு வந்ததிலிருந்து எங்களுடைய குடும்பம் செழிக்க வேண்டும். அவ வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த சம்பிரதாயத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லது கொடுக்கக்கூடிய இதாக மாற வேண்டும்னு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்பார்கள். அப்படி அவ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஒவ்வொரு அடியும் இந்த குடும்பத்தை உயர்த்தக்கூடிய தன்மைகளையும் இந்த கோத்திரத்தை விருத்தி பண்ணக்கூடிய தன்மைகளும் இருக்குங்கிறதுல நீங்க நம்புவீங்களா? அதுல அவ்வளோ விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால்தான் பெண்களை மகாலட்சுமி அப்படின்னு சொல்றாங்க. அதனால மெட்டி போடுறதுங்கிறது நம்மளுடைய சம்பிரதாயத்துல சாதாரணது கிடையாது. இன்னைக்கு பெரிய பெரிய சென்டர்ஸ்ல IVF சென்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமான கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த காலத்துல இதனுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைவாக இருந்துருக்கு. ஏன்னா நம்ம அணியக்கூடிய இந்த மெட்டி, அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய முறைகள். இப்போ நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான் சொன்னேன், ஆனால் இதற்கு பின்னாடி அத்தனை லேயர்னு சொல்லுவாங்க, இத்தனை விதமான நல்லது இதுல வந்து இருந்துன்னு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியாது. அதனால நம்மளுடைய சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாமே சாதாரணமாக கேள்விப்படுறாங்கல்ல, விபூதி அடிச்சுட்டான், பஞ்சாமிர்தம் கொடுத்துட்டான், மொட்டை அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது அப்படி கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் புரிந்ததாக இருக்குங்கிறது தான் உண்மை. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.